செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழவே நன்றி பலி என் ஜீவனாமெல்லாம் நான் ஏழவே நன்றி பலி என் ஜீவனாமெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்தீர்கள் ஒளிந்தீர்கள் உம்மெஞ்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்தீர்கள் ஒளிந்தீர்கள் உம்மெஞ்சம் தந்தீரையா. பாதமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏழவே நன்றி பலி என் ஜீவனாமெல்லாம் நான் ஏழவே நன்றி பலி என் ஜீவனாமெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவு உடையுணர்ந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவு உடையுணர்ந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறையின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா உனக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு தாத்தாமே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். ஜீசஸ். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் இந்த துதி ஆராதனையிலே நாம் துதிக்கிற இந்த துதியினுடைய மகிமை நாம் தேவனுக்காக நாம் இந்த துதி ஆராதனையிலே அவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாக இந்த துதி ஆராதனை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு இந்த துதி ஆராதனையிலே தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்தும்படியான ஒரு கூட்டமாக கர்த்தர் இந்த துதி ஆராதனையை நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத தியானத்திற்காக வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:15 வசனத்துல தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாக
கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகியிருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்ப்போமானால், கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகுகிறது. அப்படி என்றால் இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள, முதலாவதாக இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கிருபை என்பது கிரேஸ். அந்த கிருபை என்பது யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தகுதி இல்லாத ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை. பவுலுடைய, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாதையில அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார், அநேக உபத்திரவங்களை சந்தித்திருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் இவை எல்லாவற்றையும் அவர் சந்தித்து சகித்திருக்கிறதுடைய ஒரு முக்கிய நோக்கம் என்னவென்றால், அப்படிப்பட்ட ஊழிய பாதையில வரக்கூடிய போராட்டங்களையும் கஷ்டங்களையும், அவருடைய அநேக நேரங்கள் அவர் பசியா இருந்திருக்கிறார், பட்டினியா இருந்திருக்கிறார், எவ்வளவோ துன்பங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவோ கண்ணீர் வாழ்க்கையில் அவர் கடந்து சென்றிருக்கிறார். இவை எல்லாவற்றிற்கும் ஏன் இவை எல்லாவற்றையும் பவுல் சகித்தார் என்றால், இதற்கு பின்பாக மறைந்திருக்கக்கூடிய ரகசியம் என்னவென்றால், இத்தனை போராட்டங்கள், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை துன்பங்கள், இத்தனை உபத்திரவங்கள், இவை எல்லாவற்றையும் பவுல் பார்க்கவில்லை. ஏனென்றால் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார். இப்படி எழுதுகிறதுடைய நோக்கம் என்னன்னா, விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை, அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை அவர்கள் பெரும்படியாக இந்த காரியம் நடக்கிறது. அப்போ நன்மையான ஒரு காரியம் ஒரு விசுவாசி பெறணும் அப்படின்னா, இதற்கு பின்பாக அந்த பவுல் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் எல்லாவற்றையும் சகித்து அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கிருபையானது சோத்திரத்தினாலே பெருகும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அந்த கிருபை நார்மலா டைரக்டா பெருகாது. இப்போ பவுல் போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார் என்றால், அப்போ ஒவ்வொருடைய இருதயம் என்ன ஆகுது? தொடப்படுகிறது. அப்படி தொடப்படும் பொழுது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ அநேகர் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல தேவனுக்கு நன்றியை செலுத்தும்படியாக அப்ப அந்த மக்கள் முதலாவதாக கிருபையை பெற வேண்டும். அப்படி கிருபை பெரும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ அந்த சோத்திரத்தை செலுத்தணும். அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் அந்த ரட்சிப்பு பெருகும் பொழுது கிருபையானது பெருகுகிறது. இந்த கிருபை பெருகும் பொழுது சோத்திரங்கள் அநேகர் மூலமாக என்னவாகுது? சோத்திரங்கள் பெருகுகிறது. பவுலுடைய பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு நேராக போகக்கூடிய பாதைகள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இந்த இடத்துல நம்ம பார்ப்போம்னா, பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை. அப்போ எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. அப்ப இந்த சூழ்நிலை அதிக பாரமா இருக்கு, அதிக வருத்தமா இருக்கு. எவ்வளவோ சூழ்நிலைகள் பவுலுடைய வாழ்க்கையில சாகக்கூடிய நிலைமை, அநேகர் பவுலுக்கு விரோதமா எழுப்புகிறாங்க, அவரை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் பவுல் பொருட்படுத்தவே இல்லை. அவருடைய இலக்கெல்லாம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்போ எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கையை அற்று போனாலும் அவங்க செய்தது என்ன? அடுத்த வசனத்துல, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல், என்ன சொல்றார்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க மரணம் வரும் என்று
நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்போ நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருக்கணும்னா தேவாதி தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தவே படுத்தாது. அடுத்த வசனம், அப்படிப்பட்ட மரணத்தில் இன்றும் அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தில் இன்றும் அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எப்படி பவுல் அநேக இடங்களில் போகும் பொழுது அவர் காப்பாற்றப்படுகிறார் என்றால் அநேகர் பவுலுக்காக எழுப்பி ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியத்தில் இருக்கிறார் என்றால் அந்த ஊழியத்திற்கு அஸ்திபாரமே ஒரு பேச பின்னாடி இருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசிகளுடைய கடமைகள் ஒரு ஊழியக்காரன் ஒரு மெய்ப்பனாக ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த மெய்ப்பனுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். ஏனென்றால் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அந்த மெய்ப்பன் தன் கைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆத்துமாவை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அந்த மெய்ப்பனுடைய கடமை, அவர் மீது விழுந்த ஒரு கடமை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மெய்ப்பனுடைய மெய்ப்பன் என்பவர் எல்லாவற்றையும் விட்டு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அந்த மெய்ப்பனை தேவன் நிர்ணயித்திருக்கும் பொழுது அந்த மெய்ப்பனுக்காக விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட மரணத்தின் பாதையில போனாலும் கர்த்தர் அதில் இருந்து மீட்டெடுப்பார். அப்படி என்றால் கிருபை பெருகும் பொழுது நம்ம 2 Corinthians 4:15 பார்த்தோம். கிருபை பெருகும், அந்த சோத்திரத்தினால என்ன ஆகுது? பெருகுகிறது. அப்படி கிருபை ஒவ்வொரு ஜனங்களும் அந்த கிருபையை பெறணும்னு சொல்லிதான் பவுல் எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அவர் போராடிட்டு இருக்கிறார். இந்த ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எப்படியாவது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி எவ்வளவு சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவர்களுடைய ரட்சிப்புக்காக போராடி தேவனுடைய சமூகத்தில் அநேக ஆத்துமாக்களை அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரிடமாய் சேர்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையை செய்திருக்கிறார். ஆனா அந்த நன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நன்மையை பெற்று நாம் கர்த்தர் நமக்கு செய்தது போல மற்றவர்களுக்கும் அவர் அந்த நன்மையை செய்யணும்னா நம்மை போலவே சிலர் பாடுகள் மத்தியிலே கடந்து செல்வார்கள், பிரச்சனைகளுக்கு மத்தியில கடந்து செல்வார்கள், போராட்டத்தின் மத்தியில கடந்து செல்வார்கள். அப்போ அவர்களிடத்துல போய் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நேரடியாக போய் இயேசு கிறிஸ்துவை வாங்க நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வரமாட்டாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிற நன்மைகளை நாம் சொல்லி அதன் பின்பாக ஒருவேளை உங்களுக்கு வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வாங்க, அந்த ஆராதனையில பங்கு பெறுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். நீங்க என்ன பண்றீங்க? போய் ஒரு விதைய விதைச்சிட்டு வந்துட்டீங்க. அந்த விதைய விதைச்சிட்டு வந்துட்டீங்க. கர்த்தர் அதை முளைய செய்யக்கூடிய ஒரு நாள் வரும். ஏனென்றால் நாம் தேவனுடைய காரியங்களிலே நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் அந்த நன்மையை நாம் சொல்லும் பொழுது அந்த நன்மையை ஒருவேளை அவங்க நன்மையை பெற ஆண்டவர் ஒருவேளை அவர்களை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்திருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க? அடுத்த இன்னொருத்தர் அவர்கள் படுகிற பாடுகள் போல இருக்கும் பொழுது அவர்களும் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. அப்போ இப்படி பவுலுடைய ஊழியத்துல எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் கூட அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுல ஒருபோதும் தடை பண்ணவே இல்லை. தடை எவ்வளவு வந்தது, அது எல்லாவற்றையும் மீறி
ஆத்துமாவுடைய ரட்சிப்புக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு சைடுல அவர் போராடு பிரசங்கிக்கிறார், ஒரு கூட்ட ஜனங்களாக எல்லாம் பெருகுகிறது. அப்ப இந்த இடத்துல மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா 2 கொரிந்தியர் 4:14 வசனத்துல தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகியிருக்கிறது. அப்ப அந்த கிருபை பெருகணும், அநேகராக பெருகணும். ஒரு கூட்டம் மட்டும் 10 பேர் இருந்தால் மட்டும் போதாது. அப்ப அநேகர் அந்த இடத்துல வரணும் அப்படின்னா அந்த அநேகர் கூடுபடியாக தேவன் அவர்களுக்கு நன்மை செய்ய வைத்திருப்பார். இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், நமக்கே தெரியாது. இன்றைக்கு நம்ம பங்கு பெறுறதுனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார், ஏதோ ஒரு அதிசயங்களை நமக்கு காண செய்வார், ஏதோ ஒரு நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கும். ஆனா அந்த தடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, இந்த கூட்டத்தில் நம்ம அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த எல்லா காரியங்களும் நம்ம செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கையிலையும் பெருகும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அடுத்தது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப இந்த துதி என்பது எதற்காக அப்படின்னா, தேவன் ஒரு ஜனத்தை அவர் ஏற்படுத்துகிறார் என்றால் அவரோடு கூட போய் நாம் இருப்பதற்காக தான். நாம் துதிக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண முடியும். நாம் துதிக்காமல் போகும் பொழுது அநேக காரியங்கள் நடக்கிறது. துதிக்காமல் நாம் இருக்கும் பொழுது தேவனை விட்டு நாம் விலகுகிறோம். முதலாவதாக துதிக்காமல் இருக்கிறதுனால என்ன நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதுனா, நாம் தேவனை விட்டு விலகுகிறோம். உலக காரியங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு போய்விடுகிறோம். உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு நாம் போய் விடுகிறோம். உலக சிநேகத்துக்குள்ளாக நாம் போய் விடுகிறோம். அப்போ ஒரு துதி, அந்த துதி என்னன்னா தேவனோடு கூட நம்மை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பூமியில நாம் துதிக்கிறோம் அப்படின்னா பரலோகத்துல நமக்கு ஒரு பிராக்டிஸ்க்காக தான் இந்த பூமியில நம்ம என்ன பண்றோம், தேவனை துதிக்கிறோம். அங்க போனா நம்ம ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல பரலோகத்துல போய் நம்ம துதிச்சுட்டே இருக்கணும். அப்போ இந்த பூமியிலே நம்ம துதிக்கலன்னா பரலோகத்துல போய் எப்படி துதிக்க முடியும்? அப்போ இந்த துதி என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கணும். நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், அதுல நம்ம மறக்க மாட்டோம். ஆனா துதிக்கிறதுல ஒவ்வொரு ஜெப வேலையிலும் தேவனை நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். நம்ம துதிக்க துதிக்க நம்ம கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகளையும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்னா நமக்கே தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தினால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கட்டப்பட்டிருக்கோம். அப்ப இந்த துதியை நாம் செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்டுகள் எல்லாமே என்னவாகும், அறுக்கப்பட்டு போய்விடும். அப்ப இந்த துதி ஆராதனை ஏன் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் என்ன பண்றாரு, அவர் அழைக்கிறார். இதில் நாம் பார்த்தோம் என்றால் நம்மையும் அவர் சொந்த ஜனமாக அவர் அழைக்கிறார். அடுத்தபடியாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம் யாரு? அவருடைய நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறோம், ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 நாம் பார்த்தோம். அப்ப அவர் நம்மை
தேவன் நம்மை சொந்த ஜனமாக அவர் வைத்திருக்கிறார். அப்ப துதியினால் நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் என்ன? நாம் துதிக்க துதிக்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப துதியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் தினமும் பெறக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை தன் சொந்த ஜனமாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அனுதினமும் துதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.